விஜய் வீட்டிற்குச் சென்று வந்ததிலிருந்தே காவேரியின் மனம் அவரைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தான் தவறாக அவரை எடை போட்டு விட்டோமோ என்றும், அம்மா சொன்னது போல அவர் நல்ல குணமானவராகத்தான் இருப்பாரோ என்றும் அவளுக்குத் தோன்றுகிறது. அவரது சில பேச்சுக்கள் முதிர்ச்சியற்றுத் தெரிந்தாலும், மறைந்த மனைவியின் நினைவாகவே அவர் வாழ்வதையும், எல்லாவற்றையும் அவரே பார்த்துப் பார்த்துச் செய்வதையும் கண்டு காவேரி வியக்கிறாள். காவேரியின் அம்மா சாரதாவிடம் இதை பற்றி பேசும்போது விஜயின் மனைவி பெயரும் காவேரிதான் என்ற உண்மை தெரிய வருகிறது. தன் பெயரும் அவர் மகளின் பெயரும் மறைந்த மனைவியின் பெயரும் ஒன்றாக இருப்பதைக் கண்டு காவேரி ஆச்சரியப்படுகிறாள். இதற்கிடையில் சாரதா தன் மூத்த மகள் கங்காவிடம் பேசுகிறார். காவேரிக்கு பழைய நினைவுகள் இல்லாவிட்டாலும் விஜயை அவளுக்கு பிடிக்கத் தொடங்கிவிட்டதால் அவர்களுக்கு மீண்டும் திருமணம் செய்து வைத்து விடலாம் என இருவரும் திட்டமிடுகின்றனர். விஜயும் சாரதாவும் பேசிக்கொள்ளும்போது விஜய் இதைக் கேட்டு நெகிழ்ந்து போகிறார். ஏற்கனவே தன் மனைவியாக இருந்தவளை மீண்டும் ஒருமுறை மணம் முடிக்கும் புதுமையான சூழலை எண்ணி வியக்கிறார். காவேரியின் பிறந்த நாளைச் சிறப்பாக கொண்டாடவும் முடிவு செய்கிறார்கள். மறுநாள் மாலை காவேரியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு விஜய் தன் மகள் அம்முவுடன் வருகிறார். அங்கு கங்கா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள் போல பழகுவது காவேரிக்குச் சற்று சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அம்முவும் கங்காவின் மகளும் அக்கா தங்கை என்பது தெரியாமலேயே ஒட்டிப் பழகுகிறார்கள். கேக் வெட்டிய பிறகு விஜய் காவேரிக்கு ஒரு தங்க சங்கிலியை பரிசாகத் தருகிறார். அதிலிருக்கும் முருகன் டாலரை பார்த்ததும் காவேரிக்கு ஏதோ பழைய நினைவுகள் வந்து போவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. தயக்கத்துடன் அந்தச் சங்கிலியை அணிந்து கொள்கிறாள். அடுத்த நாள் பள்ளிக்குச் செல்லும் போது அந்தச் சங்கிலி அவளுக்கு அழகாக இருப்பதாக விஜய் பாராட்ட காவேரி கண்டிப்புடன் பேசுவது போலத் தெரிந்தாலும் அவளையும் அறியாமல் விஜயின் மீது ஒரு ஈர்ப்பு மலரத் தொடங்குகிறது. காவேரிக்கு அந்த சங்கிலியை பார்த்ததும் ஏன் பழைய ஞாபகம் வந்தது என்பது பற்றியோ அல்லது அடுத்தடுத்த சந்திப்புகளில் உண்மை எப்படி உடையப் போகிறது என்பது பற்றி பார்ப்போம். அடுத்த சில நாட்கள் காவேரியின் மனதில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது. அந்த முருகன் டாலர் அவளுக்குள் ஏதோ ஒரு மர்மமான உணர்வை தந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி இடைவேளையின் போது கண்ணாடியில் அந்த சங்கிலியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மங்கலான உருவம் தனக்கு அதே போன்ற சங்கிலியை அணிவிப்பது போன்ற பிம்பம் அவள் கண்முன் வந்து மறைகிறது. விஜய் இப்போது அடிக்கடி அம்முவை சாக்காக வைத்து காவேரியை சந்திக்கத் தொடங்குகிறார். ஒருமுறை பள்ளி முடிந்ததும் மழை பெய்ய காவேரி பேருந்துக்காக காத்திருப்பதை பார்த்துவிட்டு விஜய் தன் காரில் வந்து நிற்கிறார். வாங்க மிஸ், நான் கொண்டு போய் விடுறேன் என்று அவர் அழைக்க முதலில் மறுக்கும் காவேரி பிறகு வேறு வழியில்லாமல் ஏறிக்கொள்கிறாள். காரில் போகும்போது விஜய் பழைய பாடல்களை ஒலிக்கச் செய்கிறார். அது அவர்கள் இருவரும் முன்பு விரும்பி கேட்ட பாடல்கள். காவேரி அறியாமலேயே அந்த பாடலை முணுமுணுக்கிறாள். இதை பார்த்த விஜய்க்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா என்று அவர் கேட்க, தெர்ல சார், ஆனா இது ரொம்ப காலமா கேட்ட பாட்டு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது என்கிறாள் காவேரி. விஜய் மெல்ல மெல்ல தன் பழைய வாழ்க்கையைப் பற்றி, அதாவது தன் மனைவி காவேரியைப் பற்றி பேசத் தொடங்குகிறார். என் வைஃபும் உங்கள மாதிரியேதான் பிடிவாதம் பிடிப்பாங்க, ஆனா மனசு தங்கம் என்று அவர் சொல்லச் சொல்ல காவேரிக்கு தன்மீதே ஒரு இனம் புரியாத கோபம் வருகிறது. ஏன் சார், என்னை அந்த இடத்துல வச்சு பார்க்கறீங்களா என்று அவள் கேட்க விஜய் அமைதியாக, இல்ல காவேரி, உங்களை உங்களுக்காகவேதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று அழுத்தமாகச் சொல்கிறார். வீட்டுக்கு வந்ததும் காவேரி தன் அம்மாவிடம் நேராக கேட்கிறாள். நிஜத்தைச் சொல்லுங்கம்மா, விஜய உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கங்கா அக்காவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் நடந்துகிட்ட விதம் எனக்கு ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்கு என்று அதிரடியாக கேட்கிறாள். சாரதா நிலை குலைந்து போகிறார். உண்மை இப்போது சொன்னால் காவேரியின் மனநிலை பாதிக்குமோ என்று பயப்படுகிறார். அதே சமயம் விஜய் தன் மகளுக்காகவும் காவேரிக்காகவும் படும் கஷ்டங்கள் அவர் கண்ணில் நிழலாடுகின்றன. இப்ப இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும் என்று நினைக்கும் சாரதா பழைய ஆல்பம் ஒன்றை எடுத்து வந்து காவேரி முன்னால் வைக்கிறார். அந்த ஆல்பத்தில் காவேரி எதை பார்ப்பார் என்று பார்ப்போம். சாரதா நடுங்கும் கைகளுடன் அந்த ஆல்பத்தை காவேரியின் கையில் கொடுக்கிறார். காவேரி மெதுவாக அதை பிரித்து பார்க்கிறாள். அதில் அவளது திருமணப் புகைப்படங்கள் வரிசையாக இருக்கின்றன. பட்டுப்புடவை கட்டி கழுத்து நிறைய நகைகளுடன் மணக்கோலத்தில்தான் இருப்பதையும் தனக்கு தாலி கட்டுவது விஜய்தான் என்பதையும் கண்டதும் அவளுக்கு தலை சுற்றுகிறது. இது நானா? எனக்கு எப்போ கல்யாணமாச்சு? அப்போ விஜய் சார்தான் என் புருஷனா என்று அதிர்ச்சியில் கத்துகிறாள். சாரதா கண்ணீருடன் நடந்த உண்மைகளைச் சொல்கிறார். ஆமாண்டி, விஜய் உன் மாப்பிள்ளதான், அந்த அம்மு உன் பொண்ணுதான். ஒரு விபத்துல உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிருச்சு. நீ எங்களை அடையாளம் தெரியாம வெறுத்து ஒதுக்குவியோன்னு பயந்துதான் உன்னை ஒரு டீச்சரா மட்டும் அந்த வீட்டுக்கு அனுப்பி மெல்ல மெல்ல பழக வச்சோம் என்கிறார். இந்த உண்மையை தாங்க முடியாமல் காவேரி நிலை குலைந்து போகிறாள். அவளுக்குள் 1000 கேள்விகள். என்கிட்ட ஏன் உண்மையை மறைச்சிங்க? அம்மு என்னை மிஸ்ஸுன்னு கூப்பிடும்போது என் மனசு ஏன் துடிக்கல? விஜய் சார் என்கிட்ட இவ்வளவு நெருக்கமா பழகும்போது கூட எனக்கு ஏன் எதுவும் தோணல என்று அழுது புலம்புகிறாள்.
அடுத்த நாள் பள்ளிக்கு வரும் விஜயை காவேரியால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. விஜய் எப்போதும் போல சிரித்துக் கொண்டே வர காவேரி சட்டென்று அவர் கையை பிடித்து, ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க? நான் உங்க பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் ஏன் ஒரு அந்நியன் மாதிரி நடிச்சிங்க என்று கேட்கிறாள். விஜய் ஒரு நிமிடம் திகைத்து நின்றாலும் அவளது கண்கள் உண்மையை அறிந்து கொண்டதை உணர்கிறார். உன் மேல இருக்கிற அன்பால்தான் காவேரி. உன் ஞாபகம் வர்ற வரைக்கும் உன்னை நான் வற்புறுத்த கூடாதுன்னு நினைச்சேன். நீயா என்ன விரும்பி வரணும்னு காத்துட்டே இருந்தேன் என்கிறார் விஜய் உருக்கமாக. அப்போது அங்கு வரும் அம்மு, மிஸ், ஏன் அழறீங்க என்று கேட்க காவேரி ஓடிப்போய் அம்முவை கட்டியணைத்து முத்தமிடுகிறாள். மிஸ், இல்லடா செல்லம், நான் தான் உன் அம்மா என்று சொல்லும் அந்த நொடி அங்கு ஒரு நெகிழ்ச்சியான சூழல் உருவாகிறது. அம்முவை அள்ளி அணைத்துக் கொண்ட காவேரியின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாகப் பெருகுகிறது. அம்மா, நிஜமாவே நீங்கதான் எங்க அம்மாவா என்று அம்மு மழலை மாறாமல் கேட்க அந்த இடமே ஒரு நிமிடம் நிசப்தமாகிறது. விஜய் இதைப் பார்த்து கண்கலங்கி நிற்கிறார். தன்னைச் சுற்றியுள்ள உலகம் இப்போதுதான் காவேரிக்கு முழுமையாக புரிவது போலிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் உண்மை தெரிந்த சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இத்தனை காலம் தன் கணவனையும் மகளையும் அடையாளம் தெரியாமல் சார், ஸ்டூடெண்ட் என்று தள்ளி வைத்தோமே என்ற குற்ற உணர்வு அவளை வாட்டுகிறது. அன்று மாலை விஜய் காவேரியை அவர்கள் பழையபடி வாழ்ந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். காவேரி ஒவ்வொரு அறையாக பார்க்கிறாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளது ரசனை தெரிகிறது. கபோர்டை திறந்தால் விஜய் சொன்னது போலவே அவளது புடவைகளும் பொருட்களும் அப்படியே இருக்கின்றன. ஒரு புகைப்படத்தில் விஜய், காவேரி மற்றும் கையில் சிறு குழந்தையாக அம்மு இருக்கும் அந்த அழகான தருணத்தை பார்த்ததும் காவேரிக்கு தலைக்குள் ஒரு மின்னல் வெட்டுவது போன்ற உணர்வு. விஜய் என்று மெல்லிய குரலில் அழைக்கிறாள். இத்தனை நாள் சார் என்று கூப்பிட்டு வந்தவள் முதல் முறையா பெயர் சொல்லி அழைத்ததும் விஜய்க்கு மெய்சிலிருக்கிறது. எனக்கு எல்லாமே ஞாபகம் வரல விஜய். ஆனா இந்த வீடு, இந்த மனம், உங்களோட இந்த அன்பு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்னா தெரியுது. நான் இழந்தது என் நினைவுகளை மட்டும்தான். ஆனா உங்க மேல இருந்த காதலை என் மனசு என்னைக்குமே மறக்கல போல் என்று சொல்லி அவர் தோளில் சாய்ந்து கொள்கிறாள். சாரதாவும் கங்காவும் அங்கு வந்து சேர்கிறார்கள். என்ன மாப்ள, நாங்க பிளான் பண்ண மாதிரி புதுசா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா என்று கங்கா கேலியாக கேட்க விஜய் சிரிக்கிறார். நிச்சயமா, அன்னைக்கு அம்மு இல்ல, ஆனா இன்னைக்கு நம்ம பொண்ணு முன்னாடியே மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்கும் என்கிறார் விஜய் உறுதியுடன். விரைவிலேயே ஒரு நல்ல நாளில் உறவினர்கள் சூழ காவேரி விஜய் மறுமணம் பிரம்மாண்டமாக நடக்கிறது. அம்மு தன் அப்பா அம்மாவுக்கு பூ தூவி முன்னால் நடக்க காவேரி இப்போது ஒரு ஆசிரியையாக மட்டுமல்லாமல் ஒரு மனைவியாகவும் தாயாகவும் அந்த வீட்டிற்குள் முழு உரிமையுடன் காலடி எடுத்து வைக்கிறாள். கல்யாணம் முடிந்து வாழ்க்கை சந்தோஷமாக நகர்ந்தாலும் காவேரிக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் சொல்லித்தான் தனக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறதே தவிர தன் மனதிற்குள் அந்த பழைய நினைவுகள் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லையே என்பதுதான் அது. ஒரு நாள் காவேரி பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும்போது திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்குகிறது. ஜன்னல் கதவுகள் படபடவென மோதும் சத்தமும் மின்னல் வெட்டும் மொழியும் அவளுக்குள் ஏதோ ஒரு பழைய அதிர்ச்சியை தூண்டுகிறது. அன்று விபத்து நடந்த அதே போன்ற ஒரு சூழல் அது. சட்டென்று காவேரியின் கண்முன் சில காட்சிகள் மின்னலாய் வந்து போகின்றன.